அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கலந்தப்பம் செய்ய போகிறோம். கேரளாவோட ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. நான் 2 விதமாக செஞ்சு காமிக்கிறேன். ஒன்று குக்கரில் செய்கிறதும் காமிக்கிறேன், இன்னொன்று நம்ம ஆப்பச்சட்டிலையும் ஊற்றி எடுக்கலாம். இன்றைக்கி கவனமாக பாருங்கள். டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அந்த அளவு ரொம்ப முக்கியம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைக்கலாம்னு பார்க்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், கொஞ்சமாக உப்பு, ஜீரகம், ஒரு 4 ஏலக்காய், அது கூடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சாதம். ஆறுன சாப்பாடு, நம்ம எந்த அரிசியில் நீங்கள் சமைச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதில் உள்ள சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கு பேஸ்ட்டாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு தேவைன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக தேங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு நேந்திரம்பழம், ஒரு பாதி நேந்திரம்பழம் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். நேந்திரம்பழத்தை மட்டும் நெய்யில் வதக்கணும் லைட்டாக. தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து சேர்க்கும்போது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே கேரளாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் தேங்காய் வறுத்து கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சால் ஈஸியாக வரும். நல்ல கேக் மாதிரி ஸ்பாஞ்சியாகவும் வரும். ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஃபஸ்ட்டு தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கிறதுனால வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னே அதையுமே நம்ம தேங்காய் கூட சேர்த்து மாற்றி வச்சுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யில் தான் நம்ம நேந்திரம்பழத்தை வதக்க போகிறோம். நெய்யில் வதக்கி சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் கரெக்டாக லைட்டாக உடஞ்சி வரும். அதோட கோல்டன் ப்ரௌன் அந்த விளிம்புகளில் தெரியும். அந்த அளவுக்கு இது வதக்குனா போதும். வதக்கணுன்னு உங்களுக்கே காமிக்கிறேன். இந்த அளவுக்கு அதோட விளிம்புகள் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பார்த்தா தெரியுதா? இந்த ஸ்டேஜ் கரெக்ட். ஓரளவு எல்லா இதுலேயும் அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிருந்துன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. தேங்காய் வெங்காயத்தை தனியாக வச்சுக்கோங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட நேந்திரம்பழமும் ரெடி ஆகிட்டு அதோடய விளிம்புகள் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகி வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம வெல்லம், நான் அன்றைக்கி கருப்பட்டி எடுத்துருக்கேன், தங்கார கருப்பட்டி. நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம், அச்சு வெல்லம் எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், எது வேணுமோ. 1 கப் நம்ம அரிசி எடுத்தோன்னா 1.5 கப் வெல்லம் எடுக்கணும். அதுதான் அளவு. அதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நம்ம காய்க்க போகிறோம். கொதித்து நல்லா காய்க்கணும். உங்களுக்கு தேவைன்னா கல் தூசி இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் அரிச்சிக்கோங்க. வேறு பாகுபாதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும். அப்படியே சூட்டோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்க வேண்டியதுதான். மாவில் சேர்த்துட்டு உடனே கையை வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. சேர்க்க கிளறி கொடுத்துட்டே இருந்தாலும் நல்லது தான். ஏன்னா சூடான ஒரு பாகு மாதிரி காய்ச்சிருக்கிறோம்.
அதனால் மாவு கட்டி பற்றக்கூடாது. உடனே நல்லா கிளறி கொடுத்துருங்க. கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அந்த பதம் கரெக்டாக இருக்கும். சூட்டோட சூடாக சேர்க்கணும். நல்லா கொதிக்க கொதிக்க சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வரும். நம்மள்ட்ட கலந்தப்போ நல்லா ப்ளஃபியாக. இது திப்பியாக தர்றது ஏலக்காய் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக நம்ம நெய்யில் வதக்கி வச்ச ஒரு கரண்டி அளவுக்கு நேந்திரம்பழத்தை மட்டும் சேர்த்துருக்குறேன் அந்த மாவில். வேறையெல்லாம் தனித்தனியாக இருக்கட்டும். நான் உங்களுக்கு இன்றைக்கி 2 ப்ரொசீஜரில் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆப்பா கடாய் எடுத்துருக்குறேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணால் நெய், இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். லோ ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்ல சூடான ஒரு ஆப்போசிட்டில் தான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். மாவு ஊற்றும் போதுமே பேன் நல்லா ஹீட்டாக இருக்கட்டு. அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இதில் 2லேருந்து ஒரு 2.5 கரண்டி வரைக்கும், 2 கரண்டி இல்லை சின்ன கரண்டிங்கிறதுனால நான் 2 கரண்டி ஊற்றிருக்கிறேன். கூட கொஞ்சம் 2 கரண்டி ஊற்றினாலே போதும். இல்லைனா பெரிய கரண்டினா 1 போதும். நல்லா சுட இருக்கும்போதே ஊற்றிடுங்க. பேன் நல்லா சூடாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்குறோம்ல, அதை அப்படியே மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 2-3 நேந்திரம்பழத்தையும் எடுத்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம். விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம தீயை மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி வெந்து வந்துடும். இந்த கலர் லைட்டாக வெளில இருக்கல மேலே அது மாறுறதுக்காக லைட்டாக ஒரு பெரட்டி போட்டுருங்க. திருப்பி போட்டு லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கமும் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது சின்ன கலந்தப்பம் இது நல்ல ப்ளஃபியாக கேக் மாதிரி வரும். இது எல்லாமே நான் இதில் ஒரு 4 பீஸ் இந்த மாதிரி சுட்டு எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் மிச்ச மாவில் நான் குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மேலே தூவி எடுத்து வைக்க வேண்டியது தான். தேங்காய், வெங்காயம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சின்ன கலந்தப்பம் ரொம்பவே அழகாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம மிச்சிருக்க மாவில் நேந்திரம்பழம், தேங்காய், வெங்காயம், கோல்டன் ப்ரௌன் வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் குக்கரில் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். குக்கரில் நல்லா சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம மாவு நல்லா கலக்கி வச்சுருக்குறோம்ல, தேங்காய், வெங்காயம், நேந்திரம்பழம் எல்லாம் சேர்த்து நான் அதில் ஒரு 4 சின்ன கலந்தப்பம் செஞ்சேன். இப்போ மிச்சம் மாவில் எல்லாத்தையும் போட்டு கலந்து அப்படியே சூட்டோடு குக்கரில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் விசில் போடாமல் வார் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மூடியில் பார் போட்டிருக்கிறேன். மாட்டி ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளே வச்சு எடுத்தால் போதும். லோ ஃப்ளேம் கொஞ்சம் கூட வச்சு வேக வைங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வச்சு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் நல்லா சூடு ஆற விட்டு விளிம்புகளை லைட்டாக எடுத்து எடுத்திங்கன்னா அப்படியே ப்ளஃபியாக வரும். சூட்டோடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு வந்துடும். பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக பேர்ந்து அப்படி அழகாக வரும். இப்போ நான் உங்களோட ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். நம்மளோட கலந்தப்பம் ரெடி ஆகிட்டு ரொம்பவே ப்ளஃபியான டேஸ்டியான ஒரு யம்மியான ட்ரெடிஷ்னலான ஒரு கலந்தப்பம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூடவே நம்மளோட சின்ன கலந்தப்பத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.